தல. சீக்கிரம் வா தல. என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொண்டு. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுரையான்னு. எல்லா வண்டிய என்பதோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் அன்பு உறவுகளை, காணொலிக்குள் செல்லுவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சருக்கே வேலை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சருக்கே வேலை இல்லை. இதுல இன்னொரு முதலமைச்சர் எதுக்குன்னு கேட்கிறேன் நான். இன்னொரு துணை முதலமைச்சர், இணை முதலமைச்சர் எதுக்குன்னு கேட்கிறேன் நான். அப்பதும் நமது, நாடாளுமன்றம் நமது, நாடும் நமது என்ற ஒரே நம்பிக்கையோடு நீங்கள்லாம் வந்து மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுல தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து என்னத்தை அவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சு முடிச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கால வேலை செய்ய முடியாத போயிடுச்சா, அதுக்கு அவருக்கு ஒரு துணை முதல்வர் வேணுமா? இப்பவே அந்த துணை முதல்வர் தானே இணை முதல்வரா வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் அப்படியே செஞ்சுட்டு போகட்டுமே, என்ன போகுது? இந்த ராஜகண்ணப்பன் நேற்று வந்துட்டு மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். அந்த நிகழ்ச்சியில அடுத்த முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஏற்கனவே இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அவர் சீட்ல இவர் ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரு. அடுத்து துணை முதலமைச்சரா, வெகு விரைவில் துணை முதலமைச்சரா ஆக போறாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னா அந்த மேடையில பெரிய ஒரு ஹிஸ்டரியை விட்டு பேசுறாரு. இது 6 மாசமா ஓடிட்டு இருக்குது இந்த புரளி. எல்லாரும் அங்கங்க கிளப்பி விடுறது. நானும் உனக்கு விசுவாசமா இருக்கிறேன், நானும் உனக்கு விசுவாசமா இருக்கிறேன், நானும் உனக்கு விசுவாசமா இருக்கிறேன்னு எல்லா அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உதயநிதிக்கு வந்துட்டு பக்கத்துல உட்கார்றதுக்காக ஒரு துண்டை போட்டு வச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப உதயநிதி வந்துட்டு யாரெல்லாம் நமக்கு விசுவாசமா பேசுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வராரு. உளவு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உளவை பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு திடீர்னு அப்படி ஒரு அறிவிப்பு வெளியே வரும். அந்த அறிவிப்பு வெளியே வந்த பிறகு எல்லாரும் வந்துட்டு, அண்ணே நானும் வந்துட்டு ஏற்கனவே உங்களுக்காக ரொம்ப புகழ்ந்து பாடி இருக்கிறானே, நம்ம ஏன் புருஷன் குழந்தை மாதிரி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல லிவிங்ஸ்டன் வந்துட்டு ஜனாதிபதி நம்ம அண்ணன் முருகேசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுவார்ல, உடனே லிவிங்ஸ்டன் அவரை கூப்பிட்டு, டேய் யாரா அவன் வாங்கினதுக்கு மேல கோவணவன் அப்படின்னு அவரை கூப்பிட்டு நல்லா கவனிப்பாங்கல்ல. அந்த மாதிரி அடுத்து துணை முதலமைச்சரா உதயநிதி ஆயிட்டாருன்னா நம்மள வந்துட்டு அமைச்சரவையிலிருந்து தூக்காது இருக்கணும்ல. அதனால இப்பவே துண்டை போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாரும். எவ்வளவு பெரிய பதவி ஆசை, பதவி வெறின்னு பாருங்க இவங்களுக்கெல்லாம். இதெல்லாம் பதவி வெறி, பதவி ஆசையில வர்ற பேச்சுங்க தான். உதயநிதி என்னத்தை செஞ்சு கிழிச்சாரு? எதுக்கு அவருக்கு துணை முதல்வர்? எத்தனை முறை அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினரா பணி செஞ்சு சாதிச்சிருக்காரு உதயநிதி. சினிமாவில 10 சினிமா நடிச்சாரு. தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில கொண்டு போய் உதயநிதியோட முகத்தை காட்டிட்டீங்க. உடனே அவரை கூப்பிட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினரா சேப்பாக்கத்தில் நிக்க வச்சிங்க. கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி செலவு பண்ணி அவரை வெற்றி பெற வச்சிட்டீங்க. உடனே ஒரு 6 மாசம் வெயிட் பண்ண வச்சிங்க. அடுத்து அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தீங்க. அமைச்சரா அவர் பதவியேற்று ஓராண்டு காலத்திலேயே உடனே அவர் துணை முதல்வர், உடனே அவர் தான் அடுத்த முதல்வர். அதற்கு இப்பொழுதே அவருக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்து அவரை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோன்னு கட்சியில இருக்கிற எல்லா டுபாகூரும் சேர்ந்து ஒரு புரளையை கிளப்பி விட்டு இருக்கீங்க. சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சாதிச்சது என்ன? அவர் வந்துட்டு அமைச்சரா பொறுப்பேற்று சாதிச்சது என்ன? சொல்லுங்க, என்னத்தை சாதிச்சிருக்காரு? ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிஞ்சு 4வது ஆண்டுல போயிட்டு இருக்குது. இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியின் சாதனை எடுத்து பார்த்தா மக்களுக்கு ரத்த கண்ணீர் தான் வரும். ஏன்னா அத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது, அவ்வளவு பெரிய குற்றங்கள் நடந்திருக்கிறது திமுக ஆட்சியில. திமுகவினுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியே மிகப்பெரிய கொடுமைக்கான ஆட்சி தான். மிகப்பெரிய சோதனை ஆட்சி மக்களுக்கு. சாதனை கிடையாது, மிகப்பெரிய சோதனை ஆட்சி மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி திமுக மறுக்குமா?
2021 இருந்து 2022 உள்ளவே பல கொலைகள் நடந்து போச்சு. இப்பொழுது சமீபத்தில் நடந்தது என்ன? கள்ளக்குறிச்சியில 2 நாட்கள்ல 67 உயிர்களை கொன்னோம், 67 பிணங்களை வாரி போட்டோம். ஆம்ஸ்ட்ராங்குங்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியின் மிகப்பெரிய சோசியல் வர்க்கர்ஸ் நம்ம இழந்துட்டோம், ஒரு சமூக சேவகரை நம்ம இழந்துட்டோம். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த அரசு தான் காரணம், இந்த ஆட்சி நிர்வாகம் தான் காரணம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பதே துளி கூட இல்லை. சட்டத்தை கண்டு அஞ்சுகின்ற நிலையில தமிழ்நாட்டில் எந்த குற்றவாளியும் இல்லை. சட்டத்திற்கு துளி கூட பயப்படாம குற்றங்கள் சாதாரணமா நடக்குது. 1 2 கடந்த மாதத்துல மட்டுமே குறைந்தது 15 கொலைகளுக்கு மேல பிரபலமானவர்களையே வீழ்த்தினார்கள். காலையில 6 மணிக்கு வாக்கிங் போகும்போது நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் ஒருத்தரை மதுரையில ஓட ஓட வெட்டி கொள்றாங்க. பாலசுப்ரமணியன் நினைக்கிறேன் ஒரு பேரு. ஓட ஓட வெட்டி கொண்டுட்டாங்க. இதே போலதான் சென்னையில தலைநகர்ல பட்ட பகல்ல ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி கொண்டுட்டாங்க. அதன் பிறகு நீங்க தனிப்படையை அமைக்கிறீங்க, குற்றவாளியை கைது பண்றீங்க, எது செஞ்சாலும் போன அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய உயிர் கிடைக்குமா திரும்ப? இதுதான் திமுக ஆட்சியினுடைய சாதனைகள். திமுக ஆட்சியில மக்கள் பெற்ற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என்னத்தை சாதிச்சிருக்கீங்க? சாதனைகளை காட்டுங்க. மகளிருக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், இலவச பேருந்து விட்டோம், இந்த டுபாகூர் சாதனை எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இதுவெல்லாம் வந்துட்டு நீங்க உலக வங்கியில கடனை வாங்கி 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 கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இது தமிழ்நாட்டில் வர பொருளாதாரத்தை பெருக்கி நீங்க செய்யல. கரண்ட் பில்லை ஏத்துறீங்க, பல ஆயிரம் கோடி மக்கள் கிட்ட புடுங்குறீங்க, அதை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இலவசம் கொடுத்துட்டு இருக்கீங்க. யாரு கேட்டா உங்களை இலவசம்? எந்த மகளிர் வந்துட்டு எங்களுக்கு மாசம் 1000 கொடுன்னு கேட்டாங்க? நீங்க வெற்றி பெறுவதற்காக, உங்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் அறிவித்த திட்டம் அது. தமிழ்நாட்டில் மக்களை சோம்பேறிகளாக்கி ஏமாற்றுகின்ற வேலையை செய்து வாக்குகளை புடுங்கி நீங்க அதிகாரத்துக்கு வந்து மாநிலத்தை கடன்கார மாநிலமாக மாற்றுகின்ற வேலையை தான் இந்த அரசு செய்கிறதே தவிர, தமிழக அரசு அடுத்த தலைமுறையை, அடுத்த ஜெனரேஷனை வந்துட்டு ஊக்குவித்து அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து, வேலை வாய்ப்பின் மூலமாக பொருளாதாரத்தை பெருக்கி ஒரு தனி மனிதனின் வளர்ச்சியை இந்த நாடு பெறவே இல்லை, இந்த மாநிலம் பெறவே இல்லை. அப்படி ஒரு சூழல் இல்லவே இல்லை. தனி மனிதனுடைய வாழ்க்கை வந்து தரமட்டமாகி போய் கிடக்கு. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சாராயம், மதுவால இந்த மாநிலம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அது இல்லைன்னு சொல்லி இந்த மாநில அரசு மறுக்கவே முடியாது. அதை தாண்டி மதுவை தமிழ்நாட்டில் ஒழித்தால் மட்டுமே தனி மனித வளர்ச்சி எங்க நம்ம எதிர்பார்க்க முடியும். நான் ஏற்கனவே இந்த மதுவை பற்றியும் தனி மனிதனுடைய வாழ்க்கை சீரழிவதை பற்றியும் பல காணொளிகளில் பேசியிருக்கேன். அதற்கு மிக முக்கியமான தடைக்கல்லாக இருப்பது மதுதான். இந்த மாநிலத்தில் உள்ள தலைமுறைகள் சீரழிஞ்சு போனதுக்கு மிக முக்கிய காரணம் மதுதான் அப்படின்னு சொன்னா மறுக்கவே முடியாது. அதுதான் 100% உண்மை. ஆனால் அதை தடை செய்வதற்கோ அதை ஒழிப்பதற்கோ இந்த திராவிட கட்சிகள் ஒருபோதும் முன்வராது. ஆனா மக்கள் அந்த திராவிட கட்சிகளை மீண்டும் மீண்டும் ஆதரிக்கிறாங்க. மக்களுக்கு எதிராக நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வே இதுவரைக்கும் கிடைக்கல. வேங்கை வயல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடந்த கொடுமை அவ்வளவு சாதாரணமா நம்ம கடந்தே போக முடியாதுங்க. சக மனிதனை மலம் தின்ன வைத்த அந்த மிருகத்தை இதுவரைக்கும் யாருன்னு மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டல இந்த அரசு. திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருக்கிறார், அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறார். நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக தமிழ்நாட்டில் போராடுறோன்னு சொல்றாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த வேங்கை வயல்ல நடந்த அந்த கொடுமையை விட இன்னொரு கொடுமை என்ன இருக்க போகிறது? சக மனிதனை மலம் தின்ன வைத்ததை விட ஒரு கொடுமை இருக்கிறதா நாட்டில்? இதற்கெல்லாம் குரல் கொடுக்காத திருமாவளவன் வேற எதுக்கு குரல் கொடுக்க போறாரு? இதுதான் திமுக அரசின் சாதனை. நாங்க மலையவே சாச்சிட்டோம், வானத்தையே வில்லா வளைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் இந்த பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கிறது வெற்றி கதைகள் தானே தவிர திமுக அரசின் சாதனைகள் கிடையாது. வேதனை தான். இந்த வேதனையில இன்னும் ஒரு மிகப்பெரிய வேதனையா தமிழ்நாட்டில் துணை முதல்வராக உதயநிதியை கொண்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? கட்டிட்டு இருக்கிற கோவணத்தை கூட உருவி போட்டு மாநிலத்தை விட்டு தான் ஓடி போவாங்க. ஏன் இவரெல்லாம் துணை முதல்வராகி இந்த மாநிலத்துக்கு என்னத்தை சாதிக்க போறாருன்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. இவருக்கு மாநிலத்தை பற்றி என்ன அனுபவம் இருக்கிறது? என்னத்தை தெரிஞ்சு வச்சிருக்காரு மாநிலத்தை பத்தி? மாநிலத்தின் ஏற்ற தாழ்வுகளை பற்றி என்னத்தை இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு? இவர் மாநிலத்தின் வளர்ச்சி பற்றி இவருக்கு என்ன தெரியுது? இவரு துணை முதலமைச்சராக என்னத்தை சாதிக்க போறாரு? தமிழ்நாட்டு மக்களின் அவல நிலை. இவரையெல்லாம் ஒரு துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்து. குறைந்தது 7 முறைக்கு மேல சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பல முறை பொதுப்பணித்துறையில அமைச்சராக இருந்த துரைமுருகனுக்கு அந்த தகுதி இல்லை.
திமுகவில் இன்னும் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு அந்த தகுதி இல்லை. நேற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரான உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் ஆகிற தகுதி வந்துச்சு. என்னடா கொடுமை இதெல்லாம், கொடுமை இல்லை இதெல்லாம். இதுக்கு எத்தனை பேர் எவ்வளவு கொடி பிடிக்கிறானுங்க, எத்தனை கோஷம் போடுறானுங்க, வெக்கமே இல்லை. 40 பேர் தமிழ்நாட்டில் மக்கள் கிட்ட ஓட்டை வாங்கி வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போனா உதயநிதி புகழ போய் பாராளுமன்றத்தில் பேசுறானுங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினருங்க. எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு மானக்கேடுன்னு பாருங்க. இதுதான் திமுக ஆட்சியோட வேதனை. இந்த வேதனையில இன்னொரு வேதனையா, தமிழ்நாட்டுக்கு துணை முதல்வரா உதயநிதி வரப்போறதாக இப்படி பேசிட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு அமைச்சர்களும். எங்க போய் முடியும்னு தெரியல தமிழ்நாட்டோட தலையெழுத்து. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.